கிடைச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கல் கிடைச்சி ஒரு சிலை கிடைச்சிச்சு. ஒரு சிலைய எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அது எந்த சிலை, எப்போ, எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, இது யாரு பண்ணியிருப்பா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எடுத்து வைக்க தான் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அதை பத்தி உள்ள டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியாது. உடனே எந்த டிபார்ட்மெண்ட் தான் ஆகணும்? நம்ம தான் வருவாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியும். ஒரு காயின் எடுத்துக்கோங்க, கச்சையில ஒரு காயின் வெளியே அதை எடுத்து வெளியே வச்சு அடுத்து இவங்க கூப்பிடுவாங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்து யார் பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்ப நம்ம சாதாரண ஆள் இல்லை, இந்த உலகத்தையே பின்னாடி உலகத்தோட வழியே கரைச்சி குடிச்சவங்களா இருக்க வேண்டும். நீங்க படிச்சுட்டு போயிடக்கூடாது, நீங்க படிச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணணும். நீங்க தான் யூடியூப்ல நிறைய போட வேண்டியது, நீங்க தான் சோசியல் மீடியாவில் சில விஷயத்தை சொல்ல வேண்டியது. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பற்றி ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட அந்த ஹிஸ்ட்ரியை எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் நல்லா படிக்கணும், இதை நல்லா ஆழமாக படிக்கணும். ஒரு மியூசியத்துக்கு போக உள்ள அந்த மியூசியம்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வச்சிருக்காங்க, நான் போனோம்னா பார்த்துட்டு படம் இருக்கும். ஆனால் ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க போனாங்கன்னா இது இந்த நூற்றாண்டை சேர்ந்தது, இது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிறவங்க அதை எப்படி படிக்கணும், ஹிஸ்ட்ரியோட லாபம் என்ன, வாட் இஸ் மெயின் பாயிண்ட். ஏன் நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தா பாருங்க. ஒன்று, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பாஸ்ட் என்னன்னு தெரியும். என்ன பாஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. காந்திஜியை பற்றி இங்கே பிறந்து சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, ஒரு 5 வயசு பிள்ளைக்கு தெரியாது, 10 வயசு பிள்ளைக்கு தெரியாது. ஒரு பேச்சு போட்டியில் அவங்கள பேசுகிறாங்க, இல்லை பேச வைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ எங்கேருந்து தான் எடுப்பாங்க? ஹிஸ்ட்ரியில தான் எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து அவர் இந்த மாதிரி இருந்தார், ஒருத்தர்